கடவுள் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால் இந்த உலகத்திலே உங்களை வாழ வைப்பதற்காக. இந்த உலகத்தில் உங்களை ஒளியாக வைத்திருப்பதற்காக, இந்த உலகத்தில் உங்களை உயர்வாக வைத்திருப்பதற்காக, இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற அனைத்து போராட்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, தோற்று போனவர்களும் அல்ல. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கின்றார். The power to shape your own life. உங்களின் சொந்த வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி. Do not stick like a tree in one place, because we are not tree. ஒரு மரம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்றால் ஒரு இடத்திலேயே இருக்கும், அதனால் நகர்ந்து போக முடியாது. அதுபோல நாம் எல்லோரும் ஒரே நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு மரத்துக்கு சமமானவர்கள் அல்ல. And you don't have to follow a step path like a goose. கூஸ் என்ற பறவை உங்களுக்கு தெரியும். இப்போ காலநிலை மாறும் பொழுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போகும். அது பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுதுமே ஒரே மாதிரி பறந்து போகும். முன்னுக்கு ஒரு பறவை செல்லும், அதுக்கு பிறகு வீயாக ஒரு பறவை செல்லும். அது எப்பொழுதுமே அதே போலவே பறந்து செல்லுகிற ஒன்றாக இருக்கும். அதுபோல் நாம் ஒரு கூஸ் போல இல்லை. நாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நிலையிலேயே நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So we are not tree, we are not a goose. You can change your attitude, your income, your skills, your lifestyle and more whenever you want. நீங்கள் நினைத்தால் உங்களுடைய வாழ்க்கை முறையை உங்களால் மாற்ற முடியும். உங்கள் வருமானத்தின் நிலையை உங்களால் மாற்ற முடியும். உங்களுடைய செயல் நிலைகளை உங்களால் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதெல்லாம் சிறப்பாக வர வேண்டும் நினைக்கிறீர்களோ அதை உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும். As a human, you have the right to shape your life however you wish. நாம் எல்லோரும் மனிதர்களாக இருப்பதனாலே நாங்கள் எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற விரும்புகிறோமோ அப்பொழுது நிச்சயமாக நாம் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். Changes and challenges, மாற்றங்களும் சவால்களும். Remember, you cannot change the season, but you can change yourself. நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், காலநிலைகளை நம்மால் ஒருபோதும் மாற்ற முடியாது, ஆனால் எங்களை நாங்கள் மாற்ற முடியும். Life shows that winter always come after fall, just like night follow days. நாம் எல்லாரும் அறிந்திருப்பது போல இரவை தொடர்ந்து பகல் வருகிறது, அல்லது வின்டர் குளிர்காலத்தை தொடர்ந்து வசந்த காலம் வருகிறது. Changes often come after opportunities and tough time follows good time. பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விடுகிறது. அதே நேரத்திலே சில நேரத்தில் நம்முடைய நல்ல நேரங்களை தொடர்ந்து மிக கடினமான நேரங்களும் வருகிறது. அதுபோல கடினமான நேரங்களை தொடர்ந்து நல்ல நேரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. The pattern has been true for thousands of years. இந்த வாழ்க்கை முறை, இந்த வடிவமைப்பு பார்த்துக்கின்றால் ஆயிரம் ஆண்டுகளாக இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு புயல் வந்தால் அங்கே அமைதி வரும். ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு பின்னாலே ஒரு கெட்டது சில நேரம் இருக்கும். கெட்டது நடந்தால் அதுக்கு பின்பு நல்லது இருக்கும். ஸோ இவைகள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒன்றுதான். ஆனால் we cannot control the season of life, but we can control how we respond. வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகளை நம்மால் மாற்ற முடியாது, காலநிலைகளை மாற்ற முடியாது. ஆனால் இவைகளை சந்திக்கும் பொழுது இவைகளை நாம் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்ற நிலையை நம்மால் மாற்ற முடியும். நாம் எவ்வாறு அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும், எவ்வாறு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கையில் இருக்கிறது. ஸோ அதை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருது. ஸோ ஆல்வேஸ் பி ரெடி டு ஷேப் யுவர் ஓன் path forward.
ஆகவே எப்பொழுதுமே உங்களுடைய சொந்த வாழ்க்கையை முன்னோக்கி செல்லுகிற, வெற்றிக்கு செல்லுகிற, உயர்வுக்கு செல்லுகிற ஒன்றாகவே வடிவமைப்பதற்கு நீங்கள் எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதற்காக செயல்பட வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. நாங்கள் கனடாவுக்கு வந்த மாதிரி எப்பொழுதுமே இருந்துவிடக்கூடாது. அதில் பல மாற்றங்கள் வர வேண்டும். சில நேரம் சில விடயங்கள் நாம் நினைக்காமல் இருந்தாலும் மாற்றங்கள் வந்து விடுகிறது. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் வழியாக வருகிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வருகிறது, பல சூழ்நிலைகள் மாறுகிறது. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கண்டுபிடித்து உருவாக்குவோமாக இருந்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பான ஒன்றாக இருக்கும். முந்தையெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் போகும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய ஜாக்கெட்டிலும் ஒவ்வொரு வாசம் வரும். ஒருவர் இடத்துலேருந்து கருவாடு வாசம் வரும், ஒவ்வொரு இடத்துலேருந்து மீன் வாசனை வரும், ஒரு இடத்துலேருந்து பொரிச்ச ஏதாவது ஒரு வாசனை வரும். ஏன்னா அப்படி தான் நாங்கள் இருந்தோம். என்றால் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஜாக்கெட் தான் இருக்கும். அந்த ஜாக்கெட்டை தான் நாங்கள் கோயிலுக்கும் போடுவோம், அந்த ஜாக்கெட்டை தான் நாங்கள் வேலைக்கும் போடுவோம், அந்த ஜாக்கெட்டை தான் நாங்கள் கடைக்கும் போடுவோம். சரியோ? ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி அல்ல. இப்பொழுதுதான் பார்த்துக்கின்றால் எவ்வளவோ நிலைகள் மாறி இருக்குது. பக்கத்தில் போனாலே நல்ல வெரி வெரி ஹை ஸ்டாண்டர்ட் பெர்ஃப்யூம் மணக்கும். ஸோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது. ஸோ அவ்வாறு சில மாற்றங்கள் எங்களுக்கு தேவையா? நிச்சயமாக தேவை. ஏனென்றால் நாங்கள் வாழுகிற இடம் அப்படிப்பட்ட இடம். அதனாலே நாங்கள் வேலைக்கு போகும்பொழுது ஒரு நாள் வேர்வை மனத்தோடு போக முடியாது, சேவெடுக்காமல் போக முடியாது, நல்ல ஆடை அணியாமல் போக முடியாது. அப்படி போனால் அவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறோம். எங்களோட ஊரில் இருந்தால் அது அப்படி அல்ல, அது வேறு மாதிரி தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் அங்கெல்லாம் யூனிஃபார்மை வைத்திருப்பார்கள், இங்கெல்லாம் அதல்ல. உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ tonight I am going to speak about the Holy Spirit with us. இன்று இரவு தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். We are already learned that the Holy Spirit works in our life in 3 ways. சரியோ? சென்ற வாரம் பார்த்தீர்கள் தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே 3 விதங்களிலே செயலாற்றுகின்றார் என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். He is with us, in us and on us. அவர் தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், எங்கள் மேல் இருக்கின்றார் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். எங்களோடு ஏன் எதற்காக இருக்கிறார் என்றால் எங்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதற்காக. சரியோ? எங்களுக்குள் ஏன் இருக்கிறார் என்றால் கிறிஸ்துவிடத்தில் வந்த நாம் தொடர்ச்சியாக கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக. எங்கள் மேல் ஏன் இருக்கிறார் என்றால் எங்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தவர், எங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தவர், எங்களை கிறிஸ்துவுக்காக வாழ வைப்பதற்காக எங்கள் மேல் இருக்கின்றார். ஸோ எங்களுடைய கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிற அனுபவம் நாங்கள் பொதுவாக எல்லா கத்தோலிக்க மக்களிடத்திலும் இருக்கிறது. அதனால நாங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம் என்பது நான் சென்ற முறை சொல்லியிருந்தேன். இந்த புதுவாழ்வில் வந்த பின்பு தான் நாம் எல்லோருக்கும் கிடைத்தது. எனக்கு புதுவாழ்வில் வந்த பின்பு தான் கிடைத்தது. அதுபோல் உங்கள் பலருக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவம். சரியோ? கிறிஸ்துவோடு வாழுகிற அனுபவம், கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து ஜெபிக்கிற அனுபவம் எல்லாமே இங்கு நாம் கற்றுக்கொண்டோம். அதுக்கு பின்பு தூயானவர் எங்கள் மேல் இருக்கிறார் என்னென்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு, அதுவும் நாங்கள் இங்கே தான் கற்றுக்கொண்டோம். மற்றபடி நாங்கள் கோயிலுக்கு போனோம், வந்தோம், அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கெல்லாம் பூசை முடிஞ்சு வெளியே வந்தோம்னா அதுக்கு பிறகு நாம் எப்படி வாழுகிறோமோ விரும்புகிறோமோ அதுபோலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இறை பணிக்கென்று நாம் நேரம் ஒதுக்கி கிறிஸ்துவுக்காக சில பணிகளை கூட நாம் செய்கிறோம். ஆகவே தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், எங்கள் மேல் இருக்கின்றார் என்று நாம் பார்த்திருந்தோம். So today let us focus on how the Holy Spirit is with us. ஆகவே தூய ஆவியானவர் எங்களோடு ஏன் இருக்கின்றார் என்பதை இந்த இரவு நாம் கொஞ்சம் கூடுதலாக பார்க்கலாம். The role of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்னென்று பார்த்தீர்கள் என்றால் the Holy Spirit is like a gentle guide. தூய ஆவியானவர் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மிக மரியாதையாக எங்களை வழி நடத்துகிறவர். அவர் ஒருபோதுமே எங்களை வற்புறுத்துகிறவர் அல்ல. நாம் ஆம் என்று சொன்னால்தான் அவர் எங்களை வழி நடத்துவார். நாம் இல்லை என்றால் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். He is a gentle. அவர் எப்பொழுதுமே மிக மிக மரியாதையாக செயல்படுவார். சரியோ? எங்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்த விதத்திலும் அவர் செயலாற்ற மாட்டார். ஆனால் நாம் விரும்புவோமாக இருந்தால், நாம் தாகம் கொள்ளுவோமாக இருந்தால் கட்டாயமாக அவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். His main job is to bring us closer to Jesus. தூய ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்னவென்றால் எங்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருவதுதான். அது இங்கே கண்டோம். அதுக்கு முன்பு தூய ஆவியானவருடைய முக்கிய வேலை என்னென்றால் தாலி கட்டுற நேரம் பாட்டு பாடுறது, அவ்வளோதான். அப்போ பரிசுத்தாவியோட பாட்டு எப்போ பாடணும்னா தாலி கட்டைக்கு பாடணும், அதை விட வேற தெரியாது எங்களுக்கு.
சரி, ஆனால் இப்போ நமக்கு தெரிகிறது பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்னென்றால் நாம் எல்லோரையும் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கின்றது. Throughout the Holy Bible, we see that whenever someone is filled with the Holy Spirit, they attract others to Christ. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் மற்றவர்களையும் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எக்ஸாம்பிள், மதர் மேரி at the wedding in Cana, she told the servant, do whatever Jesus tells you. உதாரணமாக அன்னை மரியாளை நாம் எடுத்து பார்க்கிறோம். கானாவூர் திருமண வீட்டிலே அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், அங்கிருந்த பணியாளர்களிடத்தில் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு கற்றுக் கொடுப்பார். என்றால் அவர்கள் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் வீட்டிலேயே விடுதலை வரும், வாழ்வு வரும், மீட்பு வரும். அவர் சொல்வதை செய்யவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே குறையாகவே இருந்துவிடும். சரி, ஸோ திஸ் சிம்பிள் ஆக்ஷன் ட்ரோ பீப்புள் க்ளோசர் டு ஜீசஸ். ஸோ இந்த ஒரு சின்ன செயல் பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தது. அவர் சொன்ன உடனே அங்கிருந்த பணியாளர்கள் எல்லாரும் கிறிஸ்து சொன்னதை செய்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். Just like her, Jesus' disciple also led people to Christ. அதுபோல தான் கிறிஸ்துவினுடைய பணியாளர்கள், சீடர்கள் கூட பார்த்திருந்தால் மற்றவர்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். Every saint in the Catholic Church is an example for us, showing us how to live a life that reflects Christ. எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற ஒவ்வொரு புனிதர்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கலாம் என்பதை முழுக்க வாழ்ந்து காட்டியவர்களாக இருக்கிறார்கள். Saint Thomas Aquinas said, Christ is the way to the Father, the truth that illuminates our path, and life that animates our journey. புனித தோமஸ் அக்யூனாஸ் அவர் என்ன கூறுவார் பாருங்கள், கிறிஸ்து இறை தந்தையிடம் செல்வதற்கான வழி, நம் பாதையை ஒளிரச் செய்யும் உண்மை மற்றும் நமது பயணத்தை உயிர்ப்பிக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவார். ஸோ கிறிஸ்து தான் நம்மை தந்தை இடத்தில் அழைத்து செல்வார். கிறிஸ்து தான் நம்முடைய பாதைக்கு வலிமை கொடுக்கிறார். செயின்ட் ஜான் பால் remind us, Christ is the center of the universe and of human history. இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர், புனித இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் என்ன கூறினார் என்றால், கிறிஸ்து அகில உலகின் மற்றும் மனித வரலாற்றின் மையமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்வார் அந்த திருத்தந்தை. கிறிஸ்து தான் நம்ம எல்லோருக்கும் மையமாக இருக்கின்றார். So these quotes help us see why it is important for everyone from babies to elderly to come to Christ before leaving this world. ஸோ இந்த புனிதர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரிந்து போவதற்கு முன்பதாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. The importance of following Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும், பின்பற்றவருடைய முக்கியத்துவம் என்ன, இதுதான் நாம் எல்லாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் பல குடும்பங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளே கேட்கிறார்கள், நாங்கள் ஏன் திருப்பலிக்கு வர வேண்டும், கூட்டத்துக்கு வர வேண்டும், ஏன் நாங்கள் மன்றாட வேண்டும், ஏன் கடவுளை நம்ப வேண்டும்? அப்படி கேட்கும் பொழுது நமக்கு என்ன பதில் நாம் அவர்களுக்கு சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம்? சொல்ல வேண்டிய பதில் நாம் சரியாக சொல்லவில்லை என்றால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பதிலில் நான் இன்றைக்கு சொல்ல போகிறதல்ல, பட் சும்மா சொல்கிறேன், சரியோ? ஏன்னா இது எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற பிரச்சனை. நானும் நீங்களும் ஏன் இப்போ கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்? எதற்காக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? எதற்காக நாங்கள் கோயிலுக்கு வர வேண்டும்? எதற்காக நாம் எல்லாரும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற வேண்டும்? மற்றவர்களை போல நாம் வெளியிலே போய் என்னவும் செய்யலாம் அல்லவா? உழைக்கலாம், அல்லது ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம், அல்லது கிளப்புக்கு போகலாம், நாம் என்னெல்லாம் செய்யலாம். ஆனால் நாம் ஏன் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம்? எதற்காக நாம் தேட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். The Holy Bible teaches that if we live in Christ, we will enter eternal life. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் முடிவில்லாத வாழ்வுக்கு இந்த உலகத்திலே விட்டு போகும் பொழுது போக வேண்டும் என்றால் நாங்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் தான் செல்ல முடியும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. கிறிஸ்தவம் அவ்வாறு சொல்லுகிறது. ஒவ்வொரு மதத்திலும் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த மதத்தில் என்ன சொல்லுவார்கள் என்றால், நீங்கள் கடவுளை நம்புங்கள், அப்பொழுது உங்களுக்கு நல்வாழ்வு உண்டாகும், அல்லது உங்களுக்கு முடிவில்லா வாழ்வு, அல்லது நாங்கள் முடிவில்லா வாழ்வு என்று சொல்லுவோம்,
சொல்லுவோம், அவர்கள் விண்ணக வாழ்வு அல்லது ஒரு ஒரு இந்த உலகத்தை விட்டு ஒரு ஏதோ ஒரு கடவுளுக்குரிய இடத்திலே போவீர்கள் அப்படின்றலாம் ஒவ்வொரு மதமும் ஒன்றே சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவ மதம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரியும் பொழுது அந்த முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் தெரியும், டெக்னாலஜி எவ்வளவு தூரம் வளர்ந்து வருகிறது. ஆனால் மரித்து ஒருவரை இன்னும் உயிரோடு வைத்திருக்க முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு உயிரை உருவாக்க முடியாமல் இருக்கிறது. சரியோ, இப்போ ஒரு பெரிய நல்லவர் ஒருவர் மரித்து விட்டதுதான். அதுக்கு பின்பு எவ்வளவு பணத்தை கொட்டினாலும், எத்தனை விஞ்ஞானிகள் ஒன்று கூடியிருந்தாலும் அவரை திருப்பி கொண்டு வர முடியாமலேயே இருக்கிறது. சரி, மரித்தவர்கள் எங்கு போகிறார்கள் அதுக்கும் தெரியாது. ஏனென்றால் கடவுள் அவர் எல்லாவற்றையும் நமக்கு அவர் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு அந்த அதை கண்டுகொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அவர் கடவுள். நாம் கடவுளை போல மாற முடியாது. நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர் மறைவாய் வைத்திருக்கிறதை நம்மால் கண்டுகொள்ள முடியாது. கண்டுகொள்ள முடியுமாக இருந்தால் கடவுள் இல்லை. சரியோ, ஆகவே மரித்தவர்களையும் நாம் பிடித்து வைத்திருக்க முடியாமல் இருக்கிறது. மரித்து போனவர்களை கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவரை மரிக்காமல் வைத்திருக்கவும் முடியாமல் இருக்கிறது. மரித்த பின்பு எங்கு போவோம் என்று தெரியாமல் இருக்கிறது. என்றால் கடவுள் சொன்னார், நீ நம்பு. நம்பிக்கையை கடவுள் நமக்கு கொடுத்தார். நம்பினால் மட்டும்தான் அதை நீ ஒரு நாள் கண்டுகொள்வாய். Anyway, but if we don't live in Christ or with Christ, we face serious outcomes. நாம் கிறிஸ்துவோடு வாழவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் வாழவில்லை என்றால், நாங்கள் கடுமையான அல்லது கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். The Holy Bible says you will enter into hell. தூய வேதாகமம் சொல்லுகிறது என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்றால் அல்லது கிறிஸ்துவை மறுதலித்து வாழ்வோம் என்றால், நாங்கள் மரித்த பின்பு நரகம் என்ற ஒன்று உண்டு, அங்கு செல்லுவோம் அப்படின்னு திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எதற்காக நாம் திருமுழுக்கு பெற்றோம்? எதற்காக நமக்கு இயேசு தேவை? எதற்காக நாம் இயேசுவை தேடுகிறோம்? நாம் ஏன் குடும்பத்திலே கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் ஏன் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் யாருமே இந்த உலகத்தில் சாகாமல் இருக்க முடியாது. நாம் ஒரு நாள் மரிக்க போகிறோம். மரித்த பின்பு 2 வாழ்க்கை உண்டு. ஒன்று பரலோக வாழ்க்கை, அடுத்தது நரக வாழ்க்கை. பரலோகத்துக்குள் நாம் போகணும் என்றால் இங்கேயே நாம் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும். சரியோ, அப்படி இல்லை என்றால் நாம் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் திருமறை சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவோடு இருந்தால் முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். So the Holy Bible describes hell in different ways. So அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமம் நரகத்தை பல விதங்களிலே எடுத்து சொல்லுகிறது. என்றால் அது கிறிஸ்துவ புத்தகத்திலே தான் நரகத்தை பற்றியும் இருக்கிறது, பரலோகத்தை பற்றியும் இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே. சரியோ, மற்ற மதங்கள் எல்லாம் பல விதங்களே சொல்லலாம். ஆனால் இங்கே நரகம் என்றால் என்ன என்று இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். நம்பர் 1, a place of punishment. நரகம் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஒரு தண்டனைக்குரிய இடமாக பரிசுத்த வேதாகமம் விவரிக்கின்றது. Matthew chapter 25 verse 41. Then he will say to those on his left, depart from me, you who are cursed, into the eternal fire prepared for the devil and his angels. மத்தேயு 25:41 இயேசு என்ன சொல்லுவார் பாருங்கள். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடத்திலிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். அப்படி என்று இறுதி நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரியோ, ஆகவே இயேசு மீண்டும் வருவார், அவர் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கையில் சொல்லுகிறோம். அப்ப நாம் எல்லாரும் மரித்த பின்பு நியாய தீர்ப்பு என்று ஒன்று நடைபெறுமாம். அதிலே இயேசு அந்த நியாய தீர்ப்பிலே அவர் அப்பொழுது நியாயாதிபதியாக இருப்பார். இப்பொழுது அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார், தயவு காட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் நியாயாதிபதியாக இருப்பார். சரி, so Jesus say bad people will go. It's not the bad people who reject Christ, okay, will go to eternal fire. This shows hell as a place of punishment. ஆகவே கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அவர்கள் முடிவில்லாத தண்டனைக்குரிய இடத்துக்கு போவார்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. மறுதலிக்கிறவர்களா? கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், இதை நாம் வச்சிருக்க வேண்டும்.
மனதில் நாம் அறிந்திருக்க வேண்டும். என்றால் நாம் சும்மா சும்மா ஆக்களை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இவர்கள் கோயிலுக்கு வரதில்லை அதனால் இவர்கள் கிறிஸ்துவோடு இல்லை, இவர்கள் செபிக்கிறதில்லை அதனால் இவர்கள் கிறிஸ்துவோடு இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை மறுதலிக்கொண்டால் எனக்கு இயேசுவே வேண்டாம் அப்படி என்று ஒருவர் சொல்லும் பொழுது we have to be very careful. சரியோ, அது டேஞ்சர், அது சாத்தானுக்குரிய செயல். எனிவே, number 2, separation from God. The hell is a separation from God. கடவுளிடம் இருந்து பிரித்து வைத்திருப்பதுதான் நரகமாகும். 2 Thessalonians chapter 1 verse 8 to 9 says, He will punish those who do not know God and do not obey the gospel of our Lord Jesus. They will be punished with everlasting destruction and shut out from the presence of the Lord and from the glory of His might. 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரத்தில் 8-9 வரை உள்ள பகுதி பாருங்கள். அப்பொழுது அவர் தீப்பிழம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார். இவர்கள் ஆண்டவருடைய சீர்முகம் ஆட்சியை காண இயலாது, அவருடைய திருமுன்னிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர். சரியோ, ஆகவே த காஸ்பல், நற்செய்தி சொல்லுவதை கேட்க வேண்டியது மிக அவசியம். நற்செய்தியை கேட்காதவர்கள் கூட கிறிஸ்துவை அவர்கள் அறிய முடியாது. அதனால தான் சோடா சொல்லிடுறேன், தயவு செய்து இளம் குடும்பங்கள், நேரலில் இணைந்திருக்கிறவர்கள் கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேரம் இருந்தால் அழைத்து கொண்டு வாருங்கள். ஏனென்றால் நாம் இங்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லுகிறோம் அதற்காகத்தான். அட்லீஸ்ட் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அட்லீஸ்ட் இது இப்படியெல்லாம் சொல்லப்படுது, பைபிள்லாம் இப்படி இருக்குது, கிறிஸ்தவத்தில் இப்படிலாம் இருக்குது என்று அவர்களுக்கு அட்லீஸ்ட் they will know. சரியோ, அதுக்கு பின்பு அவர்கள் ஒரு நேரம் வரும் பொழுது அதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய ஞாபகத்திலே கொண்டு பயன்படுத்துவார். ஆகவே இது ஒரு வாய்ப்பாகும். அப்போ பிள்ளைகள் வந்தால் இங்கே தமிழும் இங்கிலீஷும் சொல்கிறோம். அப்போ சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தமிழும் லேர்ன் பண்ணுகிறோம் என்று. தெரியும், பிள்ளைகள் இங்கே நாங்கள் தமிழில் சொல்லும் பொழுது தமிழும் லேர்ன் பண்ணுகிறார்கள், பெரியவர்கள் ஆங்கிலமும் நாம் லேர்ன் பண்ணி கொள்ளுகிறோம். ஆகவே முக்கியமாக பிள்ளைகள் உள்ளவர்கள், ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் திருப்பலியிலே கூட இறைவார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறோமா என்றால் ஆயிரனோ, வீட்டில் இறைவார்த்தை படிக்கிறோமோ தெரியாது, பாடசாலையில் இறைவார்த்தை சொல்ல கொடுக்கப்படுகிறதா தெரியாது. அப்போ இப்படியே இறைவார்த்தை மறைந்து 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 போகிறது. இந்த நற்செய்தி மறைந்து போகும். அது சாத்தானுடைய ஒரு பெரிய செயல். ஏனென்றால் இதை மறைத்தால் தான் அதற்கு பின்பு மக்களை தன்னுடைய உலகத்துக்குள் கொண்டு வர முடியும். Anyway, be careful, be pray for that. So this Bible passage tells us, who do not know God and do not obey the gospel of our Lord Jesus, they will be punished with everlasting. ஆகவே கடவுளை அறியாமலும் நற்செய்தியை அறிந்து அதற்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறவர்கள் முடிவில்லா தண்டனைக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்பர் 3, ஃபயர் அண்ட் டார்க்னஸ். ஹெல் பார்த்தீர்கள் என்றால் நரகம் என்பது நெருப்பும் இருளும் உள்ள இடமாக இருக்கின்றது. மார்க் சாப்டர் 9 verse 43 says, If your hand cause you to stumble, cut it off. It is better for you to enter his maimed hand with 2 hands to go into hell, where the fire never goes out. மார்க் நற்செய்தி நூல் 9 அதிகாரம் 43 இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் 2 கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, ஆகவே எங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய நபராக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விடயமாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் தள்ளி வைத்து விடுவது எங்களுக்கு நல்ல. என்றால் அதோடு இருந்து நாங்கள் நரகத்துக்கு போவதை விட அது இல்லாமல் வாழ்ந்து நாங்கள் கிறிஸ்துவோடு செல்வது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். So this passage talks about hell as a place where the fire never goes out. சரியா, the hell, there is a fire never goes out. நரகம் என்பது நெருப்பு ஒருபோதும் அணையாத இடம் அப்படின்னு சொல்லி அதிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் போட்ட படம் பார்த்தோம் தானே நாங்கள். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டால் இப்போ பிள்ளைகளுடைய எல்லா கேம்லையும் இருக்கும், எல்லா விதமான எல்லா புத்தகங்கள், டிஷர்ட், எல்லா இடமே அது அவர்களுக்கு ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு நரகத்தில் இருந்தால் எப்படி இருப்போமோ அதுபோல்
அப்படி ஒரு சாதாரணமான ஒரு நிலையாக வந்திருக்குது. அப்போ அதை அதுக்காக நாங்கள் போய் அதை பிள்ளைகளை குறை சொல்ல முடியுமா என்றால் இல்லை. இவ்வாறு உலகத்திலே சாத்தான் தன்னுடைய நிலையை கொண்டு வருகிறான் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுஜிஜி இதெல்லாம் நீ வீட்டை வச்சிருக்கக்கூடாது அப்படி என்று போய் நீங்கள் யாரும் போய் அந்த டிஷர்ட்டை எடுத்து எறிகிறது, இல்லாட்டி அந்த படத்தை கிழிச்சு எறிகிறது, அந்த வேலையெல்லாம் செய்திடக்கூடாது. மாறாக தூய ஆவியானவரை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வந்தால் போதும், இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள் கொண்டு வந்தால் போதும். அதுதான் நாம் செய்ய வேண்டும். என்றால் அது அவர்களுடைய உலகம். அவர்கள் பார்க்கிறார்கள், இட்ஸ் a ஸ்டைல், இது ஒரு one of the style. ஸோ அப்போ அதை நாங்கள் அதை வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அது ஒரு பிழையாக தெரியவில்லை, அப்படி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சத்துரு அவ்வாறு இந்த உலகத்தை ஆட்கொள்ளுகிறான். இந்த நிலையிலே நாம் தான் அதை அறிந்து கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். Matthew chapter 8 verse 12. But the subject of the kingdom will be thrown outside into the darkness, where there will be weeping and gnashing of teeth. Matthew 8:12 சொல்லப்படுகிறது பாருங்கள். அரசுக்குரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். ஸோ நரகத்தில் இருளும் நெருப்பும் மட்டுமல்ல, அங்கு அழுகையும் அங்கலாய்ப்பு அல்லது முறுமுறுப்பு அங்கு இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஐ திங்க் முதல்ல ஒரு முறை யாரோ இந்த கதை ஒன்று எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஒரு முறை ஒருவர் பரலோகத்துக்கு போயிட்டு நான் நரகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆண்டோரிடத்திலே கேட்பார். அப்போ ஆண்டோர் சொல்வார், சரி நீ பார்த்துட்டு வரலாம். அங்கே போனால் அவருக்கு ஸ்பெஷல் மேசையெல்லாம் போட்டு அவருக்கு ஸ்பெஷல் வரவேற்பெல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்ல மியூசிக், நல்ல வெரி நைஸ், நல்ல சுச்சுவேஷன். ஸோ அவருக்கு இது என்னடா இது பரலோகத்தை விடுது நல்லா இருக்குதே அப்படின்ட்டு திருப்பி அங்கே போய் சொல்லுவார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்னொரு முறை போயிட்டு வர விடுவீரா அப்படின்னா. அப்போ ஆண்டவர் சார் இன்னொரு முறையும் போயிட்டு வான்னா, அடுத்த முறை வரும் பொழுதும் பார்த்துக்கிட்டா அவளுக்கு அவ்வளோ வரவேற்பெல்லாம் நைஸாக இருக்குது. சரி அப்போ பார்த்தானோ இது நான் பரலோகத்தில் இருக்கிறத விட நரகத்தில் இருக்கிறதா எனக்கு நல்லம், ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது. சரி அப்போ திரும்பி போயிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், நான் நீ நரகத்துக்கு போகிறேன், என்னை அங்கேயே விட்டுருங்க. அப்போ ஆண்டு சரி நீ அங்கே போன்ட்டு அங்கே போன 3ஆம் தரம் போகும்பொழுது சாத்தான் கொண்டு போய் எங்கேயோ ஒரு இருளுக்குள்ளே வேதனைக்குள்ளே கொண்டு போய் விட்ட உடனே அவர் ஏன்னா 2 முறை வந்த பொழுது எனக்கு நல்ல இடத்தை காட்டிட்டு இப்போ அப்பா சாத்தான் என்ன சொல்லிச்சாம், அது என்னது அட்வர்டைஸ்மெண்ட், உள்ள கொண்டு வரதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தானே அது. நாங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் இருந்த பொழுது என்னது லக்ஸோ போட்டால் வெள்ளையாக வருவோம். ஸோ எல்லாரும் லக்ஸோ போட்டு வெள்ளையாக வருவோம் லக்ஸோப்பையே போட்டு எனிவே தட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். தி அதர் ஒன் இஸ் a ஜெகேனா. இந்த ஜெகேனா என்ற வார்த்தையில் இருந்துதான் பரிசுத்த வேதாகமத்திலே நரகம் என்ற பொருளை கொண்டு வந்தார்கள். சரியோ? The term Gehenna was the real place outside Jerusalem where the trash was burned and representing destruction and pain. எருசலேமுக்கு வெளிப்புறத்திலே குப்பைகளை, தேவையில்லாத விடயங்களை கொண்டு போய் எரிக்கிற ஒரு இடம். ஸோ அதை தான் பார்த்தீர்கள் என்றால் எகேனா என்று அழைத்தார்கள். அது அங்கு தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டு எரிக்கிற ஒரு இடம். அங்கே துர்நாற்றம் இருக்கும், அது ஒரு குப்பை மேடு போல இருக்கும். சரியோ? அதில் இருந்து தான் இந்த நரகம் என்றால் இவ்வாறு தான் இருக்கும் என்ற ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஸோ தி அதர் ஒன் இஸ் த லேக் ஆஃப் ஃபயர். Revelation chapter 20 verse 15 says, anyone whose name was not found written in the book of life was thrown into the lake of fire. திருவெளிப்பாடு 20:15 என்ன சொல்லுகிறது பாருங்கள். வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டார்கள் அப்படி என்று வெளிப்படுத்தின திருவெளிப்பாட்டிலே அதாவது நாங்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே உள்ள ஒரு புத்தகத்தில் எழுதப்படுகிறதாம். ஸோ அந்த நாங்கள் நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த புத்தகத்தில் இருக்கிற பெயரின் அடிப்படையிலே நாங்கள் பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறோம். யாருடைய பெயர்கள் அந்த புத்தகத்தில் இல்லையோ அவர்கள் நெருப்பு ஏரியில் எறியப்படுவார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரியோ? இப்போ நாம் எங்களுடைய சிந்தனையில், எங்களுடைய அறிவிலே
எத்தனை லட்சம் மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், இதெல்லாம் போய் புத்தகத்தில் எழுதி வச்சு சொல்ல முடியுமா அப்படி என்று நாம் டக்குன்னு நினைச்சிருவோம். ஏன்னா அந்த அளவு எங்களுடைய மைண்ட் வந்து ஒரு சின்ன. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாரக்கிழமை நாளைக்கு ஒரு சரியான வெக்கேண்டா அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் 50 வருஷத்துக்கு முதல் இந்த வெக்க இப்படி வந்தது அப்படின்ட்டு வெதரிலேயே சொல்லுகிறார்கள் 50 வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு காலநிலை வந்தது என்று. அப்போ மனித அறிவினாலேயே ஒரு சில கால நூற்றாண்டுகளை வைத்திருக்க முடியும் என்றால் இறைவனால் எல்லாவற்றையுமே வைத்திருக்க முடியும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். The other one, the warning and chance to changes. எச்சரிக்கையும் மாறுவதற்கான வாய்ப்பும். God tells us about hell as a warning because he wants everyone to turn away from sin and follow him. So கடவுள் வந்து நரகத்தை பற்றியும் இயேசு வந்து நரகத்தை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நாம் எல்லோரும் அதிலிருந்து விலகி நாங்கள் சரியான இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக. சரியோ, அதுக்காகவே அதை சொல்லி இருக்கின்றார். So God's desire that no one is separated from him forever. So கடவுளுடைய விருப்பம் என்னவென்றால் நாம் ஒருபோதுமே நம்மில் ஒருவரும் இறைவனிடத்திலிருந்து நாம் ஒருவதும் பிரிந்திடக்கூடாது, பிரிந்து போய்விடக்கூடாது என்பது கடவுளுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இயேசு சொல்லுவார், தந்தை என்னிடத்திலே ஒப்படைத்த யாவற்றையும் நான் இறை தந்தையிடத்திலேயே சேர்ப்பேன் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, திருமுழுக்கு பெறும் பொழுது நாங்கள் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் மாறுகிறோம். இவ்வாறு நாம் வரும் பொழுது நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக நாங்கள் மாற்றப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் வளர்க்கும் பொழுது அவர்களை நாங்கள் வந்து பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வளர்க்கின்றோம். ஆகவே அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையில முடிவு வரும் பொழுது நாங்கள் வந்து நினைக்கிறோம், அவர்கள் கடவுளிடத்தில் சென்றிருக்கிறார்கள், ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த உலகத்திலே இந்த துன்பம் துயரம் கஷ்டம் எல்லாம் நீங்கி இப்பொழுது சமாதானமான ஒரு இடத்துக்கு நீர் அவர்களை அழைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி என்று நாம் சொல்லுகிறோம். அவ்வாறு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே உண்மையாகவே அது நமக்கு அமைதியை தர வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருப்போமாக இருந்தால் உண்மையாகவே நாம் அதை சொல்லும் பொழுது நமக்கு உள்ளத்திலே அவ்வளவு நிறைவும் சமாதானமும் இருக்கும். இல்லை என்றால் நமக்கு சந்தேகம் வரும். அப்ப டக்குன்னு ஓடி போய் என்ன செய்கிறது, பூசை தான் வைக்கணும். மேலே போயிட்டாரோ என்னவோ தெரியாது. ஆகவே ஆண்டவரே அவருடைய ஆன்மாவை ரட்சித்தருளும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரியும் அவர் கட்டாயமாக ஆண்டோடத்துலாம் போயிருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியுமாக இருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போமா, அவர் இந்த துன்பத்தில் இருந்து அந்த ஆண்டோடத்திலே போயிருக்கிறார். ஸோ அதனாலே தான் நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து இறைவனை நம்புகிறோம், இறைவனை பாடுகிறோம், இறைவனோடு நம்முடைய உறவை வளர்த்து கொள்ளுகின்றோம். The last one, eternal life, முடிவில்லா வாழ்வு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நரகத்தை பற்றி பார்த்தோம், அதே நேரத்திலே முடிவில்லாத வாழ்வை பற்றியும் திருமறை சொல்லுகிறது. The Bible teaches that life doesn't end here. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகின்றால் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவடைகிறது இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. So the Bible, the 1 John chapter 2 verse 17 says, the world and its desire pass away, but whoever does the will of God lives forever. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. இதை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நீங்கள் என்னோட சேர்ந்து வாசிங்கள். உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின், இதை ஆறுதலாக வாசிப்போம், ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். அந்த கடைசி பகுதி, கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஸோ இப்போ டக்கண்ட் எல்லாருக்கும் விளங்கி இருக்க வேண்டும், யார் முடிவில்லா வாழ்வில் நிலைத்திருப்பார் என்று. யார் நிலைத்திருப்பார்கள்? This is the hard part. கிறிஸ்டியனா இருக்கலாம், கோயிலுக்கு வரலாம், ஆனால் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது is not easy. If you obey, to obey will of God is not easy. These are challenges. We can be a Christian, we can come to church, we can sing a Christian songs, we can read the Holy Bible, we can pray, but obey to God's will is not easy. அங்கதான் பிரச்சனையே வருது. அதான் ஆண்டவர் சொல்வார், உனக்கு கை பிரச்சனையா இருக்கா வெட்டி விடு, கால் பிரச்சனையா இருக்கா வெட்டி விடு,
கண் பிரச்சனையா இருக்கா, வெட்டி விடு என்ற அதெல்லாமே பிரச்சனையா இருக்கும். கடவுளுடைய சித்தத்தை கீழ்ப்படிவது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஆனால் திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள், கத்தோலிக்கர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள், பெந்தகோஸ்தர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள் அப்படி சொல்லவில்லை. கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தான் வருவார்கள். So notice this passage doesn't say who are Catholics or Christians who come to church or prayer meeting. It says whoever does the will of God lives forever. So we all have to do will of God. We have to live in God's will. நாம் எல்லோரும் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய விருப்பத்துக்குள் வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரியோ? அதுக்கு நமக்கு கடவுளுடைய வல்லமை வேண்டும், கடவுளுடைய சக்தி வேண்டும். நாம் இந்த உலக போக்கின்படி வாழ முடியாது. மற்ற எல்லாரையும் போல நாம் இருக்க முடியாது. நாம் வேறுபாடு பார்க்க முடியாது, உயர்வு தாழ்வு பார்க்க முடியாது, நாம் கோபிக்க முடியாது, தள்ளி வைத்திருக்க முடியாது. கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றினால்தான் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு ஏற்றவர்களாக மாறுவோம். அது நம்மால் செய்ய முடியாது, இந்த ஊனால் செய்ய முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு வேண்டும். அது நம்மால் செய்ய முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை கடவுள் நமக்கு தந்திருக்க மாட்டார். நம்முடைய உள்ளம் கடினமான உள்ளம், நம்மை அறியாமலேயே கடினப்படும். நம்முடைய கண்கள் கண்டதெல்லாம் பார்க்கணும் என்று விரும்பும், நம்முடைய வாய் கண்டதெல்லாம் பேசணும் என்று விரும்பும். இவ்வாறு நாம் செய்யும் பொழுது கடவுளுடைய சித்தத்தை மீறி விடுவோம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார், கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு. நமக்கு கடவுள் ஒரு குடும்பத்தை கொடுத்தார். அந்த குடும்பத்தை நாம் நினைப்பது போல ஒருவதும் வாழக்கூடாது அன்பானவர்களே. கடவுள் கணக்கு கேட்பார். கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார், நாம் இருப்பது போல அவர்களை வளர்ந்துடக்கூடாது. கடவுள் கேட்பாரு, உனக்கு கொடுத்த பிள்ளை நீ எப்படி நீ வளர்த்தாய் என்று. நமக்கு கடவுள் குடும்பங்களில் உறவுகளை கொடுத்தார், நாம் விரும்புவது போல எல்லாம் நினைத்திடக்கூடாது, அதில் நாம் வாழ்ந்துடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு செபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லி என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. சரியோ? So God is not a personal God for us. It's a God for everyone. So நாங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் கடவுள் நம்மை பார்க்கிறவராக இருக்கின்றார். So we have to do will of God and we have to live in God's will. So today let's remember that the Holy Spirit is with us to guide us toward Jesus. அதனாலே இன்று இரவு நாம் ஒன்றை நினைத்துக் கொள்வோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கின்றார். எங்களோடு எதற்காக இருக்கிறார் என்றால் எங்களை கிறிஸ்துவிடத்தில் அழைத்து கொண்டு வருவதற்காக. The Holy Spirit guides us to Jesus because through Jesus we live in God's kingdom in this world and through Jesus we will enter into eternal life. சரியோ? பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எதற்காக இருக்கிறார்? இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்காக. ஏன் இயேசுவிடத்தில் எங்களை கொண்டு வருகிறார் என்றால், இயேசுவிடத்தில் நாங்கள் வரும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்திலே கடவுளுடைய அரசுக்குள் நாம் வாழுவோம். இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கடவுளுடைய அரசுக்குள் கிறிஸ்து வழியாக நாங்கள் நுழைகின்றோம். So let's open our hearts to the Holy Spirit to guide and allow him to lead us in our life. ஆகவே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவருக்காக திறந்து தூய ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும்,
கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். இதோ இந்த நாளில் ஆண்டவருடைய திருக்கரம் இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. நாங்கள் கேட்டது போல ஆண்டவரை இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய இறையரசின் மக்களாக நாங்கள் வாழவும், இறையரசின் வல்லமைக்குள்ளும் அந்த இறையரசின் ஆசீர்வாதத்துக்குள்ளும் நாங்கள் வாழவும் எங்களை நாங்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நாம் இந்த நேரத்தில் எங்களை, எங்கள் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். எங்கள் எல்லோரையும் இறை மக்களாக மாற்றும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த நேரத்திலே தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களும் உம்மை அறிந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுடைய உள்ளம் உம்மை தேடும்படி நீர் உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் குடும்பத்திலே யார் யார் நம்பிக்கை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ, அல்லது இயேசுவிடத்தில் வர முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, இறை வார்த்தைக்குள் வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் அவர்களையும் தொடும், அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் மேல் உம்முடைய வல்லமையை, உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, அன்றைய காயின் இடத்திலே நீர் கேட்பீர், உன்னுடைய சகோதரனுக்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்று. அதுபோல ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்கும்படி நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துவை கொடுக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு வருகிறவர்களாக இருக்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் பொதுவான தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை எல்லா கடமைகளையும் நிறுத்தி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் இப்பொழுது ஆசீர்வதிப்பதாக. இந்த இடத்தில் வரும்பொழுது என்ன தேவைகளோடு வந்தார்களோ ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் தேவைகளை சந்தித்தருளும். உடைய மன்றாட்டுக்கு பதில் தாரும். வருகிற வெள்ளிக்கிழமை இந்த இடத்தில் வரும் பொழுது, இந்த வெள்ளிக்கிழமை நான் மன்றாடி என் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்ற நன்றியோடு இங்கே வருவதற்கு ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கின்றேன். உடைய விண்ணப்பங்கள் சந்திக்கப்படுவதாக, மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய செயல் நிறைவேற முடியாதபடி தடைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீங்கி போவதாக.
இவர்களுக்காக திறக்க வேண்டிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லக்கரம் இந்த நேரத்திலே யார் சுகஈனமாக இருக்கிறார்களோ தொட்டு சுகமாக்கும்படி நான் மன்றாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உடல் நோய்கள் சுகமடைவதாக, உள்ளத்தின் நோய்கள் சுகமடைவதாக, சமாதானம் மகிழ்ச்சியும் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக. அன்பின் ஆண்டவரை, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிப்பதாக. Lord, we pray, touch every young person in this place. Lord, we pray to open their heart and come into their heart, Lord. Lord, touch them and lead them and guide them and help them, Lord, to taste your love and help them, Lord, to see your mighty work, mighty presence. Help them, Lord, to see your way and your will. And we pray, Lord, fill them with your mighty power, with your mighty presence, with the Holy Spirit, and speak with them and stay with them and guide them, Lord. எங்கள் மன்றாட்டினர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் மன்றாட்டை ஆண்டவர் கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காகவும், இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காகவும், எங்களை பரலோகத்துக்குரியவர்களாக நீர் தயார்படுத்தி இருப்பதற்காகவும், இந்த உலகத்திலிருந்து நாங்கள் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது உம்மிடத்திலே வருவோம் என்ற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒருமாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒருமாக ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.